அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எந்த கோயில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெடில்ஸ் போகிற வழியில் புழல் அப்படிங்கிற இடத்துல இருக்க ஒரு சிவன் கோவிலுக்கு 1300 வருஷம் பழமை வாய்ந்த சிவன் கோவில் இது. சமீபத்தில் தான், அதாவது 28/1/2026 தான் கும்பாபிஷேகம் ஆச்சு. இத்தலத்தின் இறைவன் திருமூலநாதர். திருமந்திரம் எழுதிய திருமூலர் இங்கு வந்து வணங்கி வழிபட்டதால் இவர் திருமூலநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலில் கிழக்கு நோக்கிய கருவறையில் நாகாபரணம் அணிந்தபடி திருமூலநாதர் சதுர வடிவிலான ஆவுடையார் மீது லிங்க திருமேனியாக எழுந்தருளியிருக்கார். லிங்கம் பெரியது. இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். வருடத்துக்கு 2 முறை புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரியன் தன் ஒளிக்கற்றைகளை நீட்டி திருமூலநாதரை வழிபட்டு செல்கிறார். அம்பாள் பெயர் ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகை. தென் திசை நோக்கி அருள் பாலிக்கிறார். கருவறை மற்றும் அர்த்த மண்டபத்தின் பஞ்சகோஷ்டங்களில் முறையே விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்கை ஆகிய சில ரூபங்கள் காட்சியளிக்கின்றன. இத்தலத்தின் தீர்த்தம் ஸ்வர்ண புஷ்கரணை. தலவிருட்சம் பில்வம். அகத்திய முனிவர் ஈசனின் திருமண கோலத்தை இத்தலத்திலும் கண்டிருக்கிறார். வெளிப்பிரகாரத்தில் மகா கணபதி, ஸ்ரீ ஆஞ்சநேயர், மகா பிரத்யங்கரா தேவி, சர்வேஸ்வரர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, நாகர், நவகிரகங்கள், பைரவர், சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. உள்பிரகாரத்தில் சக்தி கணபதி, சிவலிங்கம், கஜலட்சுமி, வீரபத்ரர், முருகன் சன்னதிகள், அஷ்டோத்திரலிங்கம், மகா சரஸ்வதி, 63 நாயன்மார்கள், அர்ண ஆகாஷ்ண பைரவர், சந்திரன், சூரியன் ஆகியோர் உள்ளனர். கோவிலுக்கு எதிரே கோவில் குளம் உள்ளது. பைரவர் சதுர்புஜங்களுடன் விரிந்த அனல் மகுடம், கண்டிகை, மணிவடம், தோள்வளி, அரைஞான் போன்ற அணிகலன்களுடன் காணப்படுவதோடு இவரது வாகனமான நாய் மிகவும் அழகாக அமைந்துள்ளது. பைரவரின் வலது திருக்கரம் உடுக்கையை பற்றியுள்ளது. இடது திருக்கரம் பாசக்கயிற்றை பிடித்துள்ளது. கீழ் வலது திருக்கரம் திரிசூலத்தையும் இடது திருக்கரம் கபாலத்தையும் ஏந்தி காட்சி தருகிறார். இச்சிலையின் காலம் 19ஆம் நூற்றாண்டு என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இக்கோவில் முகமண்டபத்தை அலங்கரிக்கும் சித்திர தூண்கள் 12லும் எழில் வாய்ந்த சிற்ப வடிவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இத்தூண்கள் கிபி 17 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக உள்ளது. இத்திருக்கோவிலுக்கு மற்றும் ஒரு சிறப்பு உண்டு. இங்கு ஒரு சுரங்கப்பாதை உள்ளது. இந்த சுரங்கப்பாதை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் தலத்திற்கும், மீஞ்சூர் திருவுடையம்மன் தலத்திற்கும், திருமுல்லைவாயில் கொடியுடையம்மன் தலத்திற்கும் செல்வதாக கூறப்படுகிறது. இதற்கு சான்றாக திருவுடையம்மன் கோவிலில் சுரங்கப்பாதை இருந்ததற்கான சுவடுகள் தற்போதும் காணலாம். தெற்கு கோஷ்டத்தில் கல்லால விருட்சத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தி வீராசன திருக்கோலத்தில் அருள்கிறார். இவரது மேலிரு திருக்கரங்கள் நாகப்பாம்பினையும் அக்னி தண்டினையும் பற்றியிருக்கிறது. கீழ் வலது திருக்கரம் சின்முத்திரை தாங்கியும், இடது திருக்கரம் புத்தக முத்திரையில் ஏடு தாங்கிய திருக்கரமாகவும் காணப்படுகிறது. சிரசினை ஜடாபாரம் அலங்கரிக்கின்றது. திருக்கழுத்தில் ருத்ராட்சமணி, தோள்களில் தோள்வளை, முன்கைகளில் கைவளை, இடையில் தொடைவரை, இடைக்கச்சை ஆகிய அணிகலன்கள் அலங்கரிக்கின்றன. இச்சிற்ப வடிவம் 15ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவரது வலது செவியில் அணிகள் ஏதுமின்றி நீள் செவியாகவும், இடது செவியில் பத்ரகுண்டலமும் அலங்கரிக்கின்றது. புழல் கோட்டத்தில் இத்தலம் அமைந்துள்ளதால் இத்தலத்து இறைவனது பெயர். கல்வெட்டுகளில் புழல் நாயனார் அழகிய இத்தலத்திற்கு சென்று ஈசனருள் பெற்று மகிழலாம். மேலும் இதுபோன்ற பதிவுகளுக்கு தமிழ் முகிலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.